ஜோசியம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் நாம் அன்றாடம் கடந்து வரும் ஒன்று. கடந்த காலங்களை கணிக்க நம் ஊர்களில் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் உலகளாவிய நடப்புகளை கணிக்க இங்கு வெகு சில பேர் மட்டுமே பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த வரிசையில் முதலில் வருபவர்தான் பாபா வங்கா. மறைந்த பாபா வங்கா உலகில் நடக்கவிருக்கும் பல விஷயங்களை முன்பே கணித்திருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் முதல் இங்கிலாந்து இளவரசி டயானா மரணம் வரை கொரோனா உள்ளிட்ட உலகின் முக்கிய நிகழ்வுகளை முன்பே கணித்து உள்ளார். இவர் கூறிய பல விஷயங்கள் இன்று வரை நடந்து கொண்டே வருகின்றன. அந்த வகையில் 2025 ஆண்டில் நிகழ இருக்கும் விஷயங்களை தற்போது கணித்துள்ளார். இவரது வரிசையில் வருபவர்தான் ரியோ தட்சுகி. ஜப்பானை சேர்ந்த ரியோ தட்சுகி ஒரு காலத்தில் காமிக்ஸ் வரைவதில் பெயர் பெற்றவர். ஆனால் இப்போது அவரது ஆச்சரியமூட்டும் கணிப்புகளும் மிகவும் பிரபலமானவையாக திகழ்ந்து வருகிறது. 1980களிலிருந்து உலகம் முழுவதும் நடக்கும் பேரழிவுகள் குறித்து அவர் பல கனவுகளை கண்டு வருகிறார். ஒரு கட்டத்தில் அந்த கனவுகளை நாட்குறிப்பில் எழுத தொடங்கியுள்ளார். மேலும் 1999இல் தி ஃபியூச்சர் ஐ சா என்கிற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். தட்சுகி எழுதிய பல விஷயங்கள் நனவாகியுள்ளன. அதனால்தான் மக்கள் இப்போது வரை சமீபத்தில் அவர் சொன்ன எச்சரிக்கையை கூட மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றனர். தட்சுகியின் எதிர்கால கணிப்புகள் ஒரு பக்கம் சுவாரஸ்யத்தை கூட்டினாலும் அதே சமயம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பேரழிவானது 2025 தொடங்கும் என அவர் கணித்திருக்கிறார். அவற்றின் ஒன்றாக தற்போது மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் நிகழ்ந்து இருக்கிறது. இது பேரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து நிலநடுக்க எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு உள்ளன. இந்த ஆண்டு இறுதி வரை இயற்கை பேரழிவுகள் இருக்கும் என தட்சுகி கணித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டில் ஐரோப்பாவில் ஒரு பெரும் மோதல் ஏற்படும் என்றும் அதில் மக்கள் பலர் உயிரிழப்பார்கள் என்றும் அவர் கணித்துள்ளார். ஜூலை 2025 ஜப்பான் மற்றும் அருகிலுள்ள நாடுகளை தாக்கக்கூடிய ஒரு பெரிய பேரழிவை, ஒரு மெகா சுனாமியை தான் கனவில் கண்டதாக தட்சுகி இப்போது கூறுகிறார். ஜப்பானுக்கு தெற்கே உள்ள கடல் பெரிய குமிழ்களுடன் கொதித்துக் கொண்டிருப்பதாக அவர் விவரித்துள்ளார். இது நீருக்கடியில் எரிமலை வெடிப்பின் அறிகுறியாக இருக்கலாம் என்றும் அவர் நம்புகிறார். இது 2011 ஆண்டில் நிகழ்ந்ததை விட 3 மடங்கு பெரிய சுனாமியை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் நினைக்கிறார். பிலிப்பைன்ஸ், தைவான், இந்தோனேஷியா மற்றும் ஜப்பானின் சில கடற்கரையின் பகுதிகளும் இதனால் பாதிக்கப்படலாம் என்கிறார். அவரது கனவில் ஜப்பான், தைவான், இந்தோனேஷியா மற்றும் வடக்கு மரியானா தீவுகளை இணைக்கும் ஒரு பகுதியில் பேரழிவின் மையத்தை கண்டுள்ளார். இந்த பகுதியை நோக்கி 2 டிராகன் போன்ற வடிவங்கள் செல்வதையும் அவர் கண்டுள்ளார். பின்னர் ஹவாய் அருகே உள்ள நீருக்கடியிலும் இதே போன்ற வடிவங்களை கணித்துள்ளார். தற்போது இந்த கணிப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.